நடிகை ஊர்வசியோட தனித்துவமான நடிப்பு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அந்த கேரக்டராவே மாறி அந்த கேரக்டரோட ஒன்றி போய் நடிப்பாங்க. சொல்ல போனா காமெடி சென்டிமெண்ட் எதுவா இருந்தாலுமே பட்டையை கலப்புவாங்க. இவங்கள நடிப்பு அரக்கினே சொல்லலாம். 40 ஆண்டுகளா திரைத்துறையில ஜொலிச்சுக்கிட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில இவங்க முந்தாணி முடிச்சு படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா முந்தாணி முடிச்சு படத்துல நடிச்சிட்டு இருந்தப்போ நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நடிகை ஊர்வசி பகிர்ந்திருக்காங்க. அதாவது இந்த படத்துல நடிச்சிருந்தப்போ பாக்கியராஜ் அவங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்ததையும், அது மட்டும் இல்லாம அந்த படத்துல அதாவது சேலை கட்டிக்கிட்டு எப்படி நடிக்கணும், எப்படி நடக்கணும், எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க. அதை பத்தி நாம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். கேரள மாநிலம் கொல்லத்துல 1969 பிறந்தவங்க தான் ஊர்வசி. இவங்களுக்கு பெற்றோர்கள் வச்ச பேரு கவிதா ரஞ்சனா. ஊர்வசியோட அப்பா அம்மா நாடக கலைஞர்கள் அப்படிங்கிறதுனால 10 வயசுலயே குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகியிருக்காங்க. மலையாளத்துல தொடர்ந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் 1983 அதாவது ஊர்வசியோட 14வது வயசுல முந்தானை முடிச்சு படத்துல ஹீரோயினா அறிமுகமானாங்க. இந்த படத்துல அவங்க ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லாம ரொம்பவே பட்டையை கிளப்பி இருப்பாங்க. இந்த படத்துல இவங்க ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்ச மாதிரியே இல்லையே அப்படின்ற லெவலுக்கு நல்லாவே அந்த கேரக்டரா ஊறி போய் அதாவது துரு துருன்னு வெடுக்கு வெடுக்கான கேரக்டர்ல அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா ஊர்வசி பள்ளி படிப்பை பாதியிலேயே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா வருஷத்துக்கு 5ல இருந்து 6 படங்கள் நடிச்சுட்டு வந்தாங்க. சொல்ல போனா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு 5 மொழிகள்லயும் 700க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காங்க. அதாவது 2023 வந்த அப்பத்தா படம் தான் ஊர்வசியோட 700வது படம். இவங்க 20க்கும் மேற்பட்ட விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இவங்க ஒரு நடிப்பு அரக்கினே சொல்லலாம். அதாவது எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலுமே அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு அழகா நடிச்சு கொடுப்பாங்க. ஆரம்ப காலத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தப்ப கூட இவங்களுக்கு மோஸ்ட்லி வெடுக்கான கதாபாத்திரம் தான் கொடுப்பாங்க. அதாவது வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற மாதிரியும் துரு துருன்னு வர மாதிரியும் கதாபாத்திரம் தான் கொடுப்பாங்க. அந்த கதாபாத்திரம் இவங்களுக்கு பக்காவா பொருந்திருக்கும். சொல்ல போனா முந்தானி முடிச்சு படமே அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்களுக்கு. அதாவது இந்த கதாபாத்திரத்துல எல்லாத்தையுமே எதிர்த்து பேசிக்கிட்டு நான் நினைக்கிறத தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கதாபாத்திரத்துல இருப்பாங்க. அதே மாதிரி ஊர்வசிக்கு காமெடி கதாபாத்திரம் ரொம்பவே பக்காவா பொருந்தும்னு சொல்லலாம். முதல் படத்திலேயுமே ஊர்வசிக்கு காமெடி படம் மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் துடுக்கான கதாபாத்திரம் இருந்தாலுமே காமெடியுமே இவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா சொல்ல போனா மகளிர் மட்டும் அந்த மாதிரி நிறைய படங்கள்ல இவங்க காமெடி கதாபாத்திரத்துல தான் நடிச்சிருப்பாங்க. ஒரு முக்கியமான லீட்ல நடிச்சா கூட அவங்களுக்கான காமெடி அங்க நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா சொல்ல போனா அம்மா கேரக்டர்லயுமே ரொம்ப அழகா நடிச்சு கொடுப்பாங்க. குறிப்பா ஜெய் பேபி, அப்பத்தா மாதிரியான படங்கள்ல இவங்களோட நடிப்பை சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அவ்வளோ அழகா அந்த கதாபாத்திரமாவே மாறி நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது அவங்க சொல்ற டைலாக்கா இருக்கட்டும், அவங்களோட நடிப்பா இருக்கட்டும், அவங்களோட ரியாக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய சில சென்டிமெண்டான டைலாக் கேட்கும்போது நமக்கே அழுக வந்துடும். குறிப்பா ஜெய் பேபி படத்துல அம்மா கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த கதாபாத்திரம் அவங்க அவ்வளோ பக்காவா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கே அவ்வளவு அழுக வரும். ஜேபிபி படத்துல ஊர்வசியை அவரோட பையன் அடிச்சுட்டு போயிருவாரு. ஆனா திரும்பவும் அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடை எடுத்து அந்த பையனுக்கு ஊட்டும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ தானே கண்ணீர் அடிச்ச, நானா உன்னை அடிச்சேன் அப்படின்னு சொல்றப்போ எல்லாரோட கண்ணிலையுமே கண்ணீர் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ரியாக்ஷன், அவங்களோட நடிப்பு அவ்வளவு அழகா இருக்கும் அந்த படத்துல. அந்த படம் முழுவதுமே அவங்களோட நடிப்பு நமக்கு அழுகை வர வைக்கும். எந்த இடத்துல காமெடி பண்ணணுமோ அந்த இடத்துல காமெடி பண்ணியிருப்பாங்க. ஊர்வசி அழுகிற மாதிரி வரக்கூடிய காட்சிகள்ல நம்மளையுமே சேர்ந்து அழ வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்துல அவங்க அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு நிலையில தான் முந்தானை முடிச்சு படத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயத்த நடிகை ஊர்வசி பகிர்ந்திருக்காங்க. அதாவது முந்தானை முடிச்சு படத்துல நடிக்கப்போ ஊர்வசிக்கு நடிக்கிறதுக்கு விருப்பமே கிடையாதான். கேமரா ஆஃப்ல இருக்க வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்களாம். கேமரா ஆன் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே பதற்றம் அடைஞ்சிருவாங்களாம். நிறைய டைம் சண்டை போட்டுட்டு உடனே வீட்டுக்கும் போயிருவாங்களாம். அப்போ இந்த படத்துல நடிச்சிட்டு இருந்தப்போ ஊர்வசி ரொம்பவே ஒல்லியா இருக்கிறதுனால சாப்பிட்டுட்டு குண்டாகணும்னு சொல்லிட்டு அவங்களை திட்டிகிட்டே இருப்பாங்களாம். இவங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காகவே ஒருத்தரை அவர் பக்கத்திலே உட்கார வச்சிருப்பாங்களாம். அதாவது பாக்கியராஜ் சேலை கட்டிக்கிட்டு எப்படி நடிக்கணும், எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாராம். என்னன்னா பாக்கியராஜே சேலை கட்டிக்கிட்டு இப்படிதான் ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வசிக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். ஆனா உணர்ச்சி பூர்வமான சீன்ல நடிக்கும் போது ஊர்வசி பயம் இல்லாம நடிச்சிருவாங்களாம். ஏன்னா இவங்களோட அப்பா நாடக கலைஞர் அப்படிங்கிறதுனால அவங்கள பார்த்து வளர்ந்ததுனால இவங்களுக்கு நடிப்பு இயல்பாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊர்வசி பண்ண சேட்டைக்கெல்லாம் 4 நாள் கூட யாருமே தாங்க மாட்டாங்களாம்.
அந்த அளவுக்கு ரொம்ப பிடிவாதமா அவங்க வந்து அவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்காங்களா அந்த செட்ல. இதே மத்தவங்களா இருந்தா என்ன 4 நாள்ல வீட்டுக்கு துரத்தி இருப்பாங்க. ஆனா பாக்கியராஜ்ங்கிறதுனால மட்டும் தான் என்ன பொறுமையா பார்த்து அந்த படம் முடிந்த வரைக்குமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால ஒவ்வொரு ஷூட்டிங் நடக்கும் போதும் தான் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பாக்கியராஜ் நினைச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வசி வந்து சொல்லியிருக்காங்க.